திண்டுக்கல் கூலி தொழிலாளியின் 10 வயது மகள் சௌமியா திருக்குறள், தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றை மிரர் ரைட்டிங் எனப்படும் கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் எழுதி அசத்தி வருகிறார். அது பற்றிய செய்தி தொகுப்பு இதோ. திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருபவர்கள் ஜெயந்தன் பாபு, டெய்சி தம்பதியினர். இருவரும் கூலி தொழில் செய்து தங்கள் குழந்தைகள் சௌமியா மற்றும் பாப்பு சேசுரத்தினத்தை படிக்க வைத்து வருகின்றனர். பிள்ளைகளுக்கு வெறும் படிப்பை மட்டும் கொடுக்காமல் அவர்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த ஏழை பெற்றோரின் கனவாக உள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் சௌமியா கடந்த 1 வருடத்திற்கு மேலாக வலது இடது என இரு கைகளாலும் எழுத கற்றுக்கொண்டுள்ளார். அதேபோல் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவதும் வலமிருந்து இடமாகவும் எழுத பயிற்சி மேற்கொண்டு உள்ளார். ஏழ்மை காரணமாக மகள் சௌமியாவுக்கு தமிழ் எழுத்துக்களை இவ்வாறு தனித்துவமாக எழுத பெற்றோர்களே கற்றுக் கொடுத்துள்ளனர். கூலி வேலை பார்க்குறேன். என் வீட்டுக்காரமாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. நாங்கள் டெய்லி வேலை செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடுன்ற நிலைமையில் இருக்கேன். இருந்தாலும் பாப்பாவுக்கு என்னோட அடுத்த தலைமுறையை தூக்கணுன்றதுக்காக பாப்பாவுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை ஒரு ரெக்கார்டாக எனக்கு பண்ணி தரணும். கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் தமிழ் எழுத்துக்களை எழுதுவதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அவர். இந்த மிரர் ரைட்டிங் 3 மாதமாக நான் பழகுறேன். 1 வருஷமாக நான் லெஃப்ட்டும் எழுதுவேன், ரைட்டும் எழுதுவேன், நோட்டை தலைகீழாக திருப்பி வச்சு மிரர் ரைட்டிங்கும் எழுதுவேன். நான் 3 மாதமாக இந்த மிரர் ரைட்டிங் பழகுறேன். இந்த மிரர் ரைட்டிங் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை நான் வெளியில் யார்ட்டையும் போய் பழகலை, அம்மா அப்பாட்ட தான் இங்கே வீட்லேயே பழகுனேன். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் சௌமியா நண்பர்களுடன் விளையாடுவது, வீட்டு பாடங்களை செய்வது என தனது அன்றாட விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார். இத்துடன் தினமும் 1 மணி நேரம் கண்ணாடி பிம்ப எழுத்து பயிற்சியை மேற்கொள்கிறார். மிரர் ரைட்டிங் நான் அந்த 3 மாதம் லெவலில் கற்றுக் கொடுத்தேன். பாப்பா இப்போ நல்லா கற்றுக்கிட்டா. பாப்பா 1 மணி நேரத்தில் 20 திருக்குறள் வேகமாக எழுதுகிற அளவுக்கு வந்துட்டா. இதை நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவோ அல்லது ஏசியன் ரெக்கார்டாகவோ பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இதில் எனக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ் இலக்கியத்துறையும் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். உலகளவில் கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் ஆங்கில எழுத்துக்களையே பலர் எழுதி சாதனை படைத்துள்ளனர். தமிழ் மொழியிலும் பிம்ப எழுத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ள மாணவி சௌமியா அடுத்த கட்டத்திற்கு செல்ல அரசு உதவ வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.